இனிய வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். NSWE அகாடமி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ டிஎன்பிசி குரூப் 4க்கு வந்து வாட் டு ஸ்டடி, என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கான்செப்டாக எடுத்துக்கிட்டு தான் இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் டு ஸ்டடி, என்ன படிக்கிறது எதுவுமே எனக்கு தெரியல. இப்போ குரூப் 4 தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன் சார். நான் வந்து கிளாஸும் போகல, அகாடமியும் போகல, அந்தளவுக்கு எனக்கு வந்து வசதியும் இல்லை, அந்தளவுக்கு எனக்கு நேரமும் இல்லை. என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே இதில் இருக்குங்க. பாருங்கள். குவாலிஃபிகேஷன் டிஎன்பிசி குரூப் 4 நீங்கள் எக்ஸாம் எழுதுறோம்னா குவாலிஃபிகேஷன் 10வது இருந்தால் போதும். டிகிரி கூட தேவை கிடையாது. 10th ஜஸ்ட்டு டிப்ளமோ கூட தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு 10th இருந்தால் போதும். இதில் கேட்கக்கூடிய மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 200 கேள்விகள் தான் கேட்கப்படுது. அந்த 200 கேள்விகளுக்குள்ள ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மார்க். 200 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். அப்போ மொத்தம் வந்து 300 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எழுத போகிறீங்க. இல்லை நீங்கள் வந்து பென் வச்சு எழுதுகிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. எல்லாமே வந்து டிக்கிங் தான், எம்சிக்யூ தான். ஓகேங்களா? எம்சிக்யூனா என்னதுங்க? 1 மார்க் கொஷின் கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து சூஸ் ஷீட் மாதிரி தான் இருக்கும். இப்போ கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஏ அப்படின்னா நீங்கள் ஏ வந்து ஷேடு பண்ணணும் ஓஎம்ஆர் ஷீட்டில். இதில் வந்து மற்ற எக்ஸாமினேஷன் மாதிரி நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. இப்போ மற்ற எக்ஸாமினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 100 கேள்விக்கு கேட்டிருக்காங்கன்னா அதில் ஒரு 4 கேள்வி தப்புனா 1 மார்க் போயிடும், 2 மார்க் போயிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட விதிகள் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு நல்ல விஷயமே நெகட்டிவ் மார்க்ஸுங்கிறது கிடையாதுங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, எந்த ஃபார்மெட்டில் வந்து கொஷின் கேட்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தம் நான் வந்து 200 கேள்விகள் கேட்கப்படும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தான் லாங்குவேஜ் பேப்பர் மெயின். இங்கிலீஷு தமிழில் என்ன சொல்கிறேன்னா, அதாவது மொத்தம் வந்து 200 கேள்விகளுக்கு அந்த 200 கேள்விகளில் வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க, 100 பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 100 தான் இந்த தமிழ் ஆர் இங்கிலீஷ். நீங்கள் 2ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். தமிழ் எடுத்துக்கலாம், இல்லை இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், 2ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லாங்குவேஜ் எதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணால் தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்குரிய அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு வந்து அது அடுத்த ஸ்டேஜுக்கே போகும். புரியுதுங்களா? இந்த பேப்பர் வந்து ஆக்சுவலாக இந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடணும். நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, சார் நான் இப்போ தமிழ் வந்து சூஸ் பண்ணிட்டேன், நான் அங்கே போனால் இங்கிலீஷ் இருக்குது சார். அதுதான் ஃபஸ்ட் நம்ம தெளிவாக வந்து செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்தது ஆப்டிடியூடுங்கிறது மேக்ஸ் 25 கொஷின். இந்த லாங்குவேஜில் நீங்கள் தமிழ் எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க, எது எடுத்தாலும் உங்களுக்கு 100 கேள்விகள் கண்டிப்பாக கேட்கப்படும். இந்த 100ல் நீங்கள் 95க்கு மேலே எடுத்தால் மட்டும்தான். 95க்கு மேலே கூட தேவையில்லைங்க. 90 to 95 எடுத்தால் தான் அட்லீஸ்ட் ஏதாவது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா சத்தியமாக கிடையாது. அதே போல் ஆப்டிடியூடு மேக்ஸ் 25 கொஷின்ஸு. 125 கொஷின்ஸு நம்ம கையில் இருந்துச்சுன்னா நம்ம ஏதோ அடுத்த லெவலுக்கு போகலாம். மீதி வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுங்கிறது ஹிஸ்ட்ரி தான். நான் ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கேன். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் வந்து ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கேன். ஹிஸ்ட்ரி ஒரு 10 கேள்விகள் கேட்கப்படும். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கும் அதுவுமே ஒரு ஹிஸ்ட்ரி தான். ஓகேங்களா? அப்போது ஹிஸ்ட்ரி மட்டும் 20 கேள்விகள் கேட்கப்படுது. ஈஸி தான், ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். சயின்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா 12லேருந்து 15 கேள்விகள் கேட்கப்படும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்க்ரோலிங் பார்த்தா கூட போதுங்க. ஓகேங்களா? சயின்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமானது வந்து நமக்கு கெமிஸ்ட்ரி அண்ட் ஜுவாலஜியில் தான் ஹையஸ்ட் வெயிட்டேஜஸ் மார்க் கேட்கப்படுது. அப்போது நீங்கள் சயின்ஸுங்கிறதெல்லாம் கடைசியாக படிக்கலாம். படிக்கும்போது கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி படிங்க போதும். அதுக்கடுத்தது பாலிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து புதுசாக இருக்கும். ஏன்னா வந்து மேக்ஸிமம் யாரும் வந்து படிச்சிருக்க மாட்டோம். மேபி லாஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மற்றவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். 10 கேள்விகள் கேட்கப்படும். பட் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் இந்த பாலிட்டி வந்து நீங்கள் 10வது சிவிக்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து 70% கவர் ஆயிருங்க. ஓகேங்களா? 10th நீங்கள் வந்து அதை மட்டும் படித்தாலே போதும். ஓகேங்களா? இந்தியன் கான்ஸ்டியூஷனு, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதெல்லாம் இருக்கும். அதை நீங்கள் படித்தாலே போதும். அதுக்கடுத்தது ஜாகிரஃபி வந்து 8லேருந்து 10 கொஷின். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஹிஸ்ட்ரியில் வந்து மேக்ஸிமம் ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இப்போ அதுதான் வந்து நிறைய கேட்கப்பட்டுருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்து நிறைய கேட்கப்பட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் நிறைய கேட்கப்படுது. 5லேருந்து 10 கொஷின் கேட்குது. ஏன்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது நம்ம வந்து எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனையோ சம்பவங்கள் நடக்குதுங்க. வாரத்தில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, என்னென்னமோ நடக்குது. நம்ம எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியுமா? அப்படிங்கிறப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயந்தான்.
ஓகே. அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ்னாலே எல்லாம் பயப்படுவாங்க. என்னடா எக்கனாமிக்ஸ்னா பொருளாதாரம் என்னென்னமோ படிக்கணுமே அப்படின்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸி தான். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னாக கொடுக்குறத மட்டும் பாருங்கள். அதுவே போதும். மோர் தென் இனஃப். அதுக்கடுத்தது ஃபைனலாக ஜிகே வந்து 5லேருந்து 8. ஸோ இது ஈஸி தான். ஓகேங்களா. இப்போ கரண்ட் அஃபேர்ஸும் ஜிகேவும் 2 ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து வாட் டு ஸ்டடி. கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக ஒரு வியூ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்தது வந்து ஹவு டு ஸ்டடி அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வீடியோ கொடுக்க போகிறேன். அதுவும் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ நன்றி, வணக்கம்.